அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் ஜேர்னி வீடியோ தான். நம்ம நாகர்கோவில் வந்தே பாரத்தில் தாம்பரம்லேருந்து திருநெல்வேலிக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்மோரில் மார்னிங் 5:00 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5:20க்கு தாம்பரம் வரும். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 5:22 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்துச்சு. அரௌண்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிலேவாக வந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணது சிசி கோச்சில் புக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு லக்கேஜ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு லக்கேஜ் வைக்க சுத்தமாக ஸ்பேஸே இல்லை. ஆல்ரெடி இருந்தவங்க எல்லாருமே மேலே லக்கேஜ் வச்சுருந்தாங்க. இந்த ட்ராலி எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு சுத்தமாக ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் 2 பேக் தான் கொண்டு போனோம். நம்ம கீழே வச்சிட்டோம். மார்னிங் ஒரு 6:00 பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சன் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சமாக அப்படி வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஏர்லி மார்னிங் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தூங்கிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஸ்நாக்ஸுமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் டீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீ மிக்சர் பிஸ்கட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. டீயை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லக்கு தான் வேணும். சம்டைம்ஸ் இங்கே வந்து கார்டமம் டீ மிக்சர் கொடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா டீ மிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லை. உங்களுக்கு டீ மிக்ஸ் கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிடில் தான் சீட் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு இங்கே ஃபுட் ரஷ் எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் கைஸ். நம்ம டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அவங்களே வந்து பிளேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. விண்டோ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே இருந்துச்சு. நம்ம வெளியே இருக்க எல்லாமே பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. நம்ம கோச்சு அப்புறம் வந்துட்டு நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியன் வெஸ்டர்ன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமே நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. பார்க்க நல்லா தான் இருக்குது. நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்குது. உங்களுக்கு உள்ளே எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ட்ரே எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே இவங்க இங்கே தான் வச்சு கொடுப்பாங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா உள்ளே குக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஸ்டேஷன் வந்து ஃபுட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக லோகோ பைலட்ட பேசிக்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்டு அப்புறம் அட்டண்டன்ஸ்க்கு இருக்கிற மாதிரி சீட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஃபுட்டு வைக்கிறதுக்குமே எல்லாமே உங்களுக்கு கண்டெய்னர்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் போயின்னா உங்களுக்கு டோர்ஸுமே ஓப்பன் ஆகும். சப்போஸ் ஓப்பன் ஆகலாம் நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இங்கேயே உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி நான்வெஜ் ஆப்டன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வெஜ் செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் வெஜ் ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோஸ்டட் பிரெட், ஆம்லேட், கட்லெட் அப்புறம் வந்து பட்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜ்ஜுக்கு உங்களுக்கு நார்மலாக கொடுக்குற மாதிரி இட்லி, பொங்கல் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இங்கே சன்ஸ்க்ரீனுமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப வெயில் அடிச்சிச்சுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் இதுவுமே கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். இங்கேருந்து உங்களுக்கு வியூ எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக தெரியறதுனால உங்களுக்கு வியூ எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வெளியே வெயில் அடித்தாலுமே உள்ள எதுவுமே உங்களுக்கு ஃபீல் ஆகலை. நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. கப் கேக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஆளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட் எல்லாமே அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி போயிடுவாங்க. நம்ம எதுவுமே போயிட்டு ப்ளேஸ் பண்ணலாம் இல்லை. என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அது பிளேட் வைஸ் அவங்களே கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இடையில கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு 6:52க்கு விழுப்புரம் ஸ்டாப்பு. 7:00 வந்தாங்க. நம்ம இது தான் தாம்பரத்துக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. எக்மோர் தாம்பரம், அதுக்கடுத்து டேரெக்டாக உங்களுக்கு விழுப்புரம் தான். இடையில செங்கல்பட்டு எங்கேயுமே உங்களுக்கு நிற்காது. விழுப்புரத்தில் அந்தளவுக்கு பெருசாக யாரும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு அடுத்து டேரெக்டாக திருச்சி தான். 180 கிலோமீட்டர்ஸ்க்கு நடுவில் எந்த ஸ்டாப்புமே கிடையாது. விழுப்புரத்தில் எடுத்துகிட்டு வண்டி டேரெக்டாக திருச்சி தான் வந்துச்சு. திருச்சி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:00 வந்தாங்க. 8:55 டைமு. ஒரு 5 மினிட்ஸ் டிலேயில் வந்தாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசி, ஈசின்னு சொல்லிட்டு 2 கோச் இருக்குது. உங்களுக்கு ஸ்லீப்பர் கோச் எதுவுமே அவங்க ஆட் பண்ணல. நம்ம உட்காந்து தான் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது. சீட் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் மட்டும் நம்ம திருநெல்வேலி வந்த படத்தில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது இதில் சீட் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ப்ரைஸிங்லேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. திருநெல்வேலி வந்த படத்தை விட நாகர்கோவில் வந்த படத்தை ஒரு 50 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கான சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து அதை விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் ஃபுட்டு தான். அங்கே நீங்கள் என்ன ஃபுட் கிடைக்குதோ அதே ஃபுட்டு தான் இங்கேயும். ஏன்னா உங்களுக்கு ட்ரெயினில் உள்ள சமைக்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் தான் வாங்கி அவங்க ஆன்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சுமே இருக்காது. ரெண்டுலேயுமே உங்களுக்கு சேம் ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜுமே உங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த டிஸ்பிளே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜுமே உங்களுக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் அங்கே போயிட்டே தான் இருக்குது.
மேலே அந்த கோச்சிங் பொசிஷன் போட்டிருக்காங்களா, அங்கேயுமே உங்களுக்கு 3 லாங்குவேஜுமே போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 9:55க்கு திண்டுக்கல் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிலே தான். ஸோ திருச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டாப்பு திண்டுக்கல் தான். ஸோ நடுவில் எந்த ஸ்டாப்புமே கிடையாது. ஸோ திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 9:55 ரீச் ஆகிட்டோம். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100+ மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, தட்கலில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ தட்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக புக் பண்ணுறத விட ஒரு 200 ஆர் 300 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். ஸோ நான் 1870க்கு புக் பண்ணேன். ஸோ வித் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து ஒரு 1890 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சு. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஃபுட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதிலேருந்து ஒரு அரௌண்ட் 300 ருபீஸ் கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரில. அது நீங்கள் ஃபுட்டு வேணான்னு சொன்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு சீனரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தாலும் தெரியும். ஃபுல்லாக பச்சை பசேல்னு பார்க்குறக்கே சூப்பராக இருந்துச்சு மார்னிங் டைமு. ஸோ அந்தளவுக்கு வெயிலும் இல்லை வெளியே. ஸோ பார்க்குறக்கு நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாப்புமே வரும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ரயில் ஸ்டாப் பண்ண பிறகு டீபோர்ட் ஆகுங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆறை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. இது என்ன ஆறுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பக்கம் வந்துட்டோம். ஆறு நல்லாயிருக்கு. பட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்குது. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மதுரையில் நிறைய பேர் டீபோர்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த ட்ரெயினும் சரி, வந்தே பாரதும் சரி, மதுரையில் நிறைய பேர் இறங்குறாங்க, ஏறுறாங்க. ஸோ சென்னையிலேருந்து மோஸ்ட்லி மதுரைக்கு வரவங்க நிறைய பேர் இதில் வர்றாங்க. மதுரை பார்த்திங்கன்னா 10:45 டைமு. ஸோ நம்ம ரீச் ஆனது அரௌண்ட் ஒரு 10:55 போல் தான் ரீச் ஆனாங்க. ஸோ தாம்பரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 5:20க்கு எடுத்து ஒரு 10:55க்கு மதுரையை வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 hour தான் ஜேர்னி. ஸோ அதுக்குள்ளே நம்ம மதுரையை வந்துவிட்டோம். சப்போஸ் நீங்கள் மதுரை வரைக்கும் வர்றீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் தான் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் வந்து மதுரைக்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ பிகாஸ் அவங்க மதுரையில் தான் ஃபுட்டு வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மதுரை வர்றவங்களுக்கு 1 டைம் தான் ஃபுட்டு. மதுரையிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த கம்பார்ட்மெண்ட் வந்து காலியாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா 3 மெம்பர் சீட்டில் இருந்தோம். அதில் ஒருத்தர் வந்துட்டு மதுரையில் இறங்கிட்டார். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிட்டுருந்தோம். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம ஃப்ரைடே நிறைய பேருக்கு ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு ட்ரெயின் பஸ்லாம் பிடிக்க முடியாது. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்ஷன் ஆக்சுவலாக. நீங்கள் ஏர்லி மார்னிங் போய் ட்ரெயின் ஏறினீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம். ஸோ இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ ஸ்பேஸுமே ஒரே ஒருத்தர் தான் லக்கேஜ் வச்சுருந்தாரு. நம்ம ஃப்ளைட்டில் இருக்கிற மாதிரி ட்ரெயின்லேயுமே ஒரு பேசஞ்சர் இவ்வளோ தான் லக்கேஜ் கொண்டு வரோன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு லக்கேஜ் வைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாங்களாம் லக்கேஜ் வைக்கவே முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் நான்வெஜ் கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு ஜீரா ரைஸ், அப்புறம் வந்துட்டு தால், ஸோ சிக்கன் கிரேவி, சப்பாத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு லஞ்சில் இன்றைக்கி. ஸோ வெஜ்ஜுனா ஒன்றும் பெருசுலாம் இல்லை. உங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜில் வர கிரேவி மட்டும் வராது. அதுக்கு போல் வெஜ்ஜுக்கு தனியாக வேறு கிரேவி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ மதுரைக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி. அரௌண்ட் ஒரு 11:30க்கு ரீச் பண்ணுவாங்க. கோவில்பட்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த ரயில் நிலையம் திருநெல்வேலின்னு சொல்லிட்டு அதிலே போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 79 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி பக்கத்துலேயே வந்துவிட்டோம். ஸோ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் 12:35 டைமு. இவங்க கரெக்டாக டைமுக்கு உள்ள நம்மளை டீபோர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, நம்ம நெல்லை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அனந்தபுரி எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், எந்த ட்ரெயின் நம்ம மதுரை வரைக்கும் லேட்டாக வந்தாலுமே திருநெல்வேலிக்கு ஆன் டைமில் வந்துடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் உள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம திருநெல்வேலியில் பிளாட்ஃபார்ம் 1 தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆன்போர்ட் டீபோர்ட் ரெண்டுமே பிளாட்ஃபார்ம் 1 தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே போகிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பிளாட்ஃபார்ம் 1 ஸ்டாப் பண்ணுறதுனால. ஸோ டோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடியே எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஆரஞ்சு கலர் ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டன் வந்து பிளிங்க் ஆகும் டோர் ஓப்பன் ஆகும்போது. உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கேட்கும். ஸோ டோர் ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம வந்து இறங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வந்த ட்ரெயின். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.